ஐயா வணக்கம் ஐயா. ஆ அதாவது ஒரு சில தினங்களுக்கு முன்பு 2-3 நாளைக்கு முன்னாடி அஜித் என்ற ஒருத்தர் காவல்துறையால் தாக்கப்பட்டு இறந்திருக்காரு. இது மிகப்பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது காவல்துறையால் தாக்கப்பட்டது மட்டும் இதை சொல்ல முடியாது. அதாவது கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதான் உண்மை. 5-6 பேர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் காவல் சரகத்துக்கு உட்பட்ட பகுதி அப்படிதானே அந்த ஊர். அப்போ அந்த பகுதியில் உள்ளவர் ஒரு கோயிலில் பணியாளராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் ஏற்கனவே கொஞ்சம் கால் ஊனமுற்றவர்னு கேள்விப்படும். அப்படிதானே? அப்படிதான் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், 27 வயது வாலிபர் அஜித் குமார். அவர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தற்செயலாக 2 பேர், ஒரு வயசான அம்மாவும் ஒரு மகள் தாய் மகளும் வந்திருக்காங்க. காரில் வந்திருக்காங்க. கோயில் போகணுன்னு இருக்காங்க. அந்த அம்மா நடக்க முடியாதனால ஸ்ட்ரெச்சர் இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த வண்டியில் தள்ளிட்டு போயிருக்காங்க. அவங்க காரை பார்க் பண்ணுங்கன்னு சொல்லி சாவி கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அது அப்போ அவருக்கு கார் ஓட்ட தெரியாது. இன்னொரு பையன் உதவி மூலமாக காரை எடுத்துக்கொண்டு அங்கே பக்கத்தில் விட்டுட்டு பார்க்கில் விட்டுட்டு அவங்க சாவியை கொடுத்ததாக, திரும்ப அதே மாதிரி அவன் போயிட்டு திரும்ப கொண்டு விட்டதாக இதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க போயிட்டு கடைசியில் என்ன பண்ணுறாங்கன்னாச்சுன்னா, நகை வச்சுருந்தோம், வண்டியில் 10 பவுன் நகை வச்சுருந்தோம், அதை இந்த பையன் திருடிட்டாங்கிறது தான் அந்த புகார் கொடுத்ததாக சொல்லப்படுது. இது எப்படி நம்ம கேட்டிங்கன்னா, புகார் அவங்க கொடுத்துருக்காங்க, காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படவில்லை. இதுதான் உண்மை. அங்கே இவங்க என்ன, சரி போலீஸார் வந்திருக்காங்க, 4-5 பேர் வந்திருக்காங்க. வந்த உடனே பையன்கிட்ட விசாரிச்சிருக்காங்க. இல்லை அப்படின்ட்டு இருக்கான். உடனே தூக்கி போட்டு கொண்டு போயிருக்காங்க. ஒரு வண்டியில் கூப்பிட்டு போய், ஒரு ட்ரம்போ ட்ராவலராக ஏதோ ஒரு வண்டியில் ஏற்றிட்டு போனான்னு சொல்கிறாங்க. அங்கே போய் கூட்டிகிட்டு போய் அடின்னு அடித்து சுற்றி வண்டி ஸ்டேஷனுக்கே கூப்பிட்டு போகாமல் சுற்றி அடித்து சித்திரவதை பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. இதுதான் உண்மை. அப்படிதான் தெரியுது. அப்போ இது எதனால் என்னாச்சுன்னா, இது நமக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. இல்லை, காவல்துறை சாதாரண காவலர்கள், அதாவது தலைமை காவலர் அல்லது 2ஆம் நிலை முதல்நிலை காவலர் இருக்கக்கூடிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாமா? அது அவளுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? காவல்துறைக்கு ஒருத்தர் புகார் கொடுக்குறார், 2 பேரையும் விசாரிக்கணும். சரி, இவங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்க இந்த ஒருதலை பட்சமாக கேட்டிருக்காங்க. அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் எங்கெல்லாம் போயிட்டு வந்தீங்களுக்கு போது அவங்க சொன்னாங்க, நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறக்காண்டி நாங்கள் ஸ்கேன் பண்ணுறக்காண்டி போனோம். அந்த ஸ்கேன் பண்ணுற அறையில் நாங்கள் எல்லாமே நகையெல்லாம் போகிற கழட்டி ஒரு பையில் வச்சுருந்தோம். அவங்க போடக்கூடாது, நாங்கள் அதனால் வச்சுருந்தோம். அதனால் நாங்கள் பையில் வச்சுருந்தோம், திரும்ப அங்கே எடுத்து காரில் வச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நகையை கொண்டு வந்தார்கள் என்பது உண்மையா பொய்யா? இது போலீஸ் விசாரணையில் தெரிஞ்சுதா? விசாரிச்சிருக்காங்களா? இல்லை. அவங்க உண்மையிலேயே நகை கொண்டு வந்தார்களா, நகை இருந்ததா, அதை உறுதிப்படுத்தவில்லை. இவங்க என்ன செய்திருக்கணும், நேரது ஸ்கேன் சென்டருக்கு போயிருக்கணும். ஸ்கேன் எடுத்தாங்க இல்லையா, ஸ்கேன் சென்டருக்கு போயிட்டு இவங்க உங்கள்கிட்ட ஸ்கேன் எடுக்கும்போது நகையோடு வந்தாங்களா, இங்கே வச்சு நகையை கலத்தி அந்த பைக்குள் வச்சாங்களான்னு விசாரிக்கல. அது போலீஸ் செய்த மிகப்பெரிய தவறு. கேட்கல, விசாரிக்கல. அவங்கள்ட்டையும் முறை ஏதோ ஒரு புகார் கொடுத்துருக்காங்க, போயிருக்காங்க, நேராக கூட்டி கொண்டு வச்சிருக்கீங்க. நீங்கள் ஸ்டேஷனில் வச்சு முறைப்படி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், விசாரிச்சிருக்கணும். அல்லது உயர் அதிகாரிகளை வரவழைச்சாது நீங்கள் விசாரிச்சிருக்கணும். இது என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச பொறுத்தளவு என்ன தெரியுமா, அவங்கள ஏற்கனவே ஒரு பொய் கேஸ் போட்டு அவங்கள இந்த அம்மா மூலமாக பொய் கேஸ் போட்டு அவங்கள அடித்து துன்புறுத்தி கொலை செய்யணும் நோக்கத்தில் பண்ணாங்களாங்கிறது கேள்விக்குறியா இருக்குது. இப்போ பொதுமக்கள் பக்கத்தில் இதான் இருக்குது. அப்போது இவங்க எதையுமே செய்யலை. ஒரு நாள் பூரா அடித்து சுற்றி வந்திருக்காங்க. அந்த கோயில் பக்கத்துலாம் சுற்றி வந்திருக்காங்க. ஒரு மாட்டு கொட்டகை ஏதோ ஒன்று இருக்குது, அங்கெல்லாம் தூக்கி போட்டு அடிச்சிருக்காங்க. கடைசியாக என்ன சொல்லுவாங்க, கூட தம்பி என்ன சொல்லலாம், இல்லை அவன் அந்த தம்பி அவங்க ஏற்றிட்டு போயிருக்காங்க. தம்பி இன்னொருத்தனையும் அவங்க ஏற்றிட்டு போயிருக்காங்க. அவங்களே அடிச்சிருக்காங்க. சுற்றி அடிக்க வச்சு அவன் தண்ணி தாகன்னு சொன்னால் கடைசியில் தண்ணி கொடுக்காம, அதாவது மிளகாய் தூளை வாய்க்குள்ளே போட்டு தண்ணி ஊற்றிருக்கான், மிளகாய் தூளை. இப்படி கொடூரமான ஒரு கொலை. இது ஒரு மிருகத்தனமான செயல் தான் சொல்லணும். காவல்துறை செய்த வேலை மிருகத்தனமான வேலை. இது கண்டிக்கிற சாதாரண கண்டிப்பில் வன்மையாக கண்டிக்க வேண்டியது. இதே மாதிரி தான் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னால் சாத்தான்குளத்திலே ஒரு கொலை நடந்தது. சாத்தான்குளம் காவல் நிலையத்திலே. அந்த கொலை எதற்காக தெரியுமா? ஒரு செல்போன் கொடுக்கல அப்படிங்கிறக்காக. அந்த காவல் ஆய்வாளருக்கும் காவல் உதவி ஆய்வாளருக்கும் காவல் ஆய்வாளருக்கும் செல்போன் கொடுக்கலங்கிற காரணம் அந்த ஃபெனிக்ஸ் என்ற பையன் அடித்து துன்புறுத்தப்பட்டான். அந்த ஜெயராஜ் என்பவரும் அடித்து துன்புறுத்து படுகொலை செய்யப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டு. அந்த ஜெயராஜ் என்பவர் எனக்கு 30 ஆண்டு கால பழக்கம், என்னுடைய நண்பர் அவர். அது எப்படி 5 வருஷம் ஆகிப்போச்சு. ஆனால் அந்த 5 ஆண்டு காலமாக இன்றைக்கு அவங்க சிறைச்சாலையில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க வழக்கு பதிவு செய்து சிறைச்சாலை அடைச்சிருக்காங்க. அவர் இந்த ஜெயிலிருந்து அப்படி ஹாயாக நல்லா சாப்பிட்டுக்கிட்டு, கவலை இல்லாமல் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு, அவங்க குற்றவாளிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க,
இன்னைக்கு மனு போடுறாங்க, ஜெயிலிருந்து வெளியே வர்றதுக்கு எங்களுக்கு நீங்கள் ஃபெயில் தரணும்னு ஃபெயில் ஆர்டர் கேட்குறாங்க. அப்போ இது ஜனநாயகமானு கேட்குறேன். எனக்கு தெரியல. 5 ஆண்டு காலம் செத்து போனா கொண்டாங்க 2 பேரை. என்ன பண்ணீங்க அவங்கள? நீங்கள் அந்த இடத்துல தூக்கு தண்டனை கொடுத்து கொண்டிருக்க வேண்டாமா? சுட்டிருக்க வேண்டாமா? அந்த இடத்துல சுட்டு கொண்டிருக்கணும்யா. நீங்கள் அடுத்தது செய்ய மாட்டான்ல. அப்போ மக்கள் நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம்னு வச்சுட்டு இருக்கலாம். காவல்துறை அதுவும் திமுக ஆட்சியில் இந்த மாதிரி ஒரு மோசமான இதுக்கு அன்றைக்கு அதிமுக ஆட்சி நடந்து கொண்டு இருந்தது, எடப்பாடியார் ஆட்சி நடந்து கொண்டு இருந்தது. இவங்க மேலையும் கீழையும் குதித்தார்கள். திமுகவினர் குதித்தார்கள். ஸ்டாலின் குதிச்சாரு, அவங்க தங்கச்சி கனிமொழி குதிச்சிச்சு, மேலே வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சாங்க. நாங்கள் வந்து அப்படி செய்கிறோம் இப்படி செய்கிறோம், நாங்கள் வந்து அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருவோம், தூக்கில் போட்டுருவோம்னு சொன்னாங்க. எங்கே தூக்கில் போட்டீங்க? போட்டிங்களா? இன்னைக்கு ஸ்டாலின் தானே அதிகாரத்தில் இருக்காரு. ஐயா ஸ்டாலின் அவரையில் அவங்கள்ட்ட கேட்குறேன், தாத்தானுங்களை வழக்க வச்சு தான் நீங்கள் இந்த ஆட்சியை பிடிச்சிங்க. 2021 ஆட்சியில பிடிச்சு இன்னைக்கு ஆட்சி அமர்ந்து சாத்தானுங்களை வழக்க வச்சு தான். அதிமுக ஆட்சி இந்த மாதிரி பண்ணாங்க அப்படிங்கிறக்காக தான். அதை வச்சு நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கீங்க? தண்டனை கொடுத்துருக்கீங்களா அவங்களுக்கு? என்ன தண்டனை கொடுத்துருக்கீங்க? தூக்கு தண்டனை கொடுத்துருக்கீங்களா? கொடுக்கல. சரி, அது போகட்டும். இப்போ கிட்டத்தட்ட இந்த ஆட்சியில் கிட்டத்தட்ட 40 கொலைகள் நடந்திருக்கு. 4 வருஷத்தில் மட்டும் 40 கொலைகள். காவல் நிலைய கொலை 40 நடந்திருக்கு. இதோட சேர்த்து 24. இன்னும் 39 சொன்னாங்க நேற்று. இல்லையே 39 ஏதோ சொன்னாங்களே. சரி, 30-40 நடந்திருக்குனுங்களா? காவல் நிலையத்தில் சாவு அடித்து கொலை செய்யப்பட்டது. அப்போ கேட்டால் வலிக்கு விழுந்துட்டாங்கம்பாங்க. அப்போ ஒரு கைதியாக ஒரு குற்றவாளியாக போகிறான்னா, குற்றம் சுமத்தப்பட்டு போகிறான்னா அவங்க மட்டும் தான் வலிக்கு விழுறாங்கன்னா, காவல்துறை அதிகாரிகளோ காவலர்களோ யாருக்குமே இதுவரையும் வலிக்கு விழுந்த மாதிரி சரித்திரமே இல்லையே. இதெல்லாம் மிக கண்டிக்கத்தக்கது. கேளுங்க தம்பி. அஜித்குமார் அவங்க வந்து காவல்துறை தாக்கியதுனால சாகல, அவர் வந்து தடுக்கி விழுந்ததுனாலதான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்பு. சரி, காவல்துறை தரப்பா? காவல்துறை தரப்புல இருந்து யார் சொல்றாரு? காவல்துறை தரப்பு என்ன சொல்றாங்க? இல்ல, எந்த அதிகாரி சொல்றாருன்னு கேக்குறேன். காவல்துறை தரப்பு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சரி, இல்ல காவல்துறை தரப்புனா இப்போ இவங்க வந்து சாதாரண காவலர்கள். இதுக்கு மேற்பட்டதாவது இல்ல, அதாவது ஆய்வாளர் பதவி அந்த ரேஞ்சிலையா, இல்லைன்னா டிஎஸ்பி லெவல்லையா, இல்லைன்னா எஸ்பி லெவல்லையா, யார் கொடுத்துருக்கான்னு தெரியணும்ல முதல்ல. எஃப்ஐஆர்ல வந்திருக்கிறது வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, தடுக்கி விழுந்து இறந்துட்டாரு. சரி, இப்போ காவல்துறையிடம் வந்து தப்பி ஓடையில தடுக்கி விழுந்து இறந்துட்டாரு. அவர் கொண்டவர் தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. முதல்ல எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை இந்த வழக்குக்கு. இந்த புகார் தான் இது வழக்கே கிடையாது. மொத்தத்தில் அது வந்து திருட்டு வழக்கே கிடையாது. திருடலாமே அவனுக்கு தெரியாதவனை போட்டு திரும்ப அடிச்சா என்ன சொல்லுவான்? கடைசி நேரத்தில் என்ன சொல்லுவான்? நான் தான் திருடேன்னு சொல்லுவான். அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னதாக கூட சொல்றாங்க. நாங்கள் தான் ஒழிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லி கடைசி ஒருதலை பட்சமாக தான் விசாரணை நடக்குது. இன்னைக்கு காவல் நிலையத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒருதலை பட்சமா. 2வது சொன்னா கேட்க மாட்டேன். நீ சொல்ற நான் கேட்கணுமா? நான் தான் பெரிய ஆள்டா. நானே பார்த்துருக்கிறேன். சில காவல்துறையிலே காவல் நிலையத்தில் நானே பார்த்துருக்கேன். நாங்கள் நடக்கிறத பார்த்துருக்கேன். காவல் உதவி ஆய்வாளர், காவல் ஆய்வாளர்கள் இதை ஒரு பதிலுக்கு சொல்ற, அதாவது இவங்க கேட்டதுக்கு பதில் சொன்னா எங்கிட்டே பேசுகிற திமிரா இப்படிதான் பேசுறாங்க. இதெல்லாம் கண்டிக்கத்தக்கது. காவல்துறைக்கு வந்து விசாரணைக்கு தான் வந்து அதிகாரம் கொடுத்துருக்கு. அடிச்சு கொல்றதுக்கு அதிகாரம் கொடுக்கல. எந்த நீதிமன்றம் கொடுத்துருக்கு? எந்த அரசாங்கம் அடிச்சு கொல்றதுக்கு சொல்லுங்க நீங்க. அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்கணும்? இப்போ அவங்க மேல உண்மையிலே அவங்க தான் தாக்கி கொண்டிருக்காங்கன்னு தெரியுது. ஆதரவு அன்னைக்கு பாருங்க, கடை பக்கத்துல கடை வச்சிருக்கவங்க சொல்றாங்க, பெண்கள் சொல்றாங்க, சின்ன பசங்கள்லாம் சொல்றாங்க. அடிச்சு அவங்க 4 பேர் தான் அடிச்சு இழுத்துட்டு போனாங்க. கடைசியில் ஒரு டெம்போ டிராவல்லையே எதுலேயே ஒரு வண்டியில் ஒரு வேனில் தூக்கிட்டு போனாங்க. போகும்போது தள்ளிட்டு போனாங்க, நடக்கலாமல் கொண்டு போனாங்க. அடுத்தாலும் தூக்கி போட்டு ஒரு ஆட்டோவில் கொண்டு வந்தாங்க. 5 பேர் 6 பேர். அது உண்மையிலே காவல்துறையில் காவலர்கள் தானே ரவுடியும் சேர்ந்து அடிச்சாங்களாங்கிற எங்களுக்கு தெரியல. சரி, கேளுங்க. அதாவது அந்த இடத்துக்கு சென்ற நாம் தமிழர் கட்சியினர், அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சியினர் திமுக இடையே ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கு. அந்த குடும்பத்தில் உள்ளவங்களை வந்து மிரட்டி திமுக காரங்க வந்து அவங்கள உடல் பேரம் பேசி அவங்கள வந்து கூட்டிட்டு போய் உடலை வாங்க வைக்கணும் அப்படிங்கறதுக்காக பேரம் பேசியதாகவும், அதை போய் நாம் தமிழர் கட்சியினர் போய் தடுத்து இது பண்ணா 2 பேருக்கும் தள்ளுமுள் நடந்த மாதிரி ஒரு. அதாவது வந்து திமுக காரன் அதை செய்தானே செய்வான். ஆட்சிக்கு நமக்கு கெட்ட பேர் வந்துடும் அப்படின்னு சொல்லி அவன் எவ்வளவு திமுக காரன் வந்து பணம் கொடுத்து அவங்கள பயமுறுத்துவான். முதல்ல பயமுறுத்துவான். உங்களுக்கு கொஞ்சம் காசு தரோம், நீங்கள் எதாவது பண்ணிவிடுங்க அப்படிலாம். நீங்கள் வந்து இதில் கையெழுத்து போடலை, என்னுடைய மகன் வந்து யாரும் அடித்து கொள்ளலை, இயற்கையான சாவு தான். எந்த முட்டா பயலாக சொல்லுவானா இயற்கையான சாவுன்னு சொல்லி? எத்தனை இடத்துல அங்கே காயம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் எத்தனை இடத்துல சொல்லியிருக்காங்க? 18 இடத்துல. 18 இடத்துல ஒரு மனுஷனை அடித்து 5 பேர் சேர்ந்து தாக்கியிருக்காங்களே. இதை இப்போ அந்த அம்மா கேட்குறாங்க, அந்த தாயார் கேட்குறாங்க. அந்த இறந்து போனவருடைய அந்த வாலிப பையனுடைய அஜித்குமாருடைய அம்மா கேட்குறாங்க, குடும்பத்தினர் கேட்காங்க, நீங்கள் எந்த வழக்கும் போட வேண்டாம் ராஜா, நீங்கள் எந்த குற்றம் அவன்கிட்ட பதிவு பண்ண வேண்டாம், சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளை எங்கிட்ட ஒப்படைச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. கொடுத்துருவீங்களா? காவல்துறை கொடுத்துருமா? நான் கேட்குறேன், பதில் சொல்லுங்க. யார் பதில் சொல்லுங்க, யார் பதில் சொல்லுங்க. காவல்துறை கொடுத்துருமா? அவங்க கேட்குறாங்க. ஐயா, நீங்கள் எந்த தண்டனையும் கொடுக்க வேண்டாம், அவங்களுக்கு எந்த வழக்கும் போட வேண்டாம்,
சம்பந்தப்பட்டவர்களை, என் மகன் உயிரை எடுத்தவர்களை எங்களிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று கேட்கிறார்களே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இல்ல தாய் இழந்த அம்மாவுக்கு என்ன பதில் சொல்லுவோம்? அந்த மகனை இழந்த தாய்க்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? சொல்லுங்க. ஒரு உயிரை பலி கொடுத்துட்டாங்கல்ல. ஜெய் பீம் படம் பார்த்துட்டு முதல்வர் அவர்கள் வந்து ரொம்ப உருகி பேசியிருந்தாரு. லாக்அப் டெத் இதெல்லாம் வந்து நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இது சிறையில நடக்கிற கொடுமை வந்து நானும் அனுபவப்பட்டிருக்கேன், நானும் 1 வருஷம் சிறையில இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசினாரு. சரி. ஆனா மிசால நான் 1 வருஷம் சிறையில இருந்திருக்கேன், சிறையில எவ்வளவு கொடுமைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஜெய் பீம் படம் பார்த்துட்டு முதல்வர் அவர்கள் பேசினாங்க. சரி. இப்போ இந்த லாக்அப் டெத் நடந்திருக்கு. ஆனா அதாவது இப்போ காவல்துறையினால விசாரிக்க கூட்டிட்டு போன ஒருத்தர் இப்ப இறந்திருக்காரு. ஆனா இதை பத்தி இன்னும் தமிழக முதல்வர் எதுவும் பேசலையே. அவர் வந்து வாய் திறக்க மாட்டாரு. இப்போ மிஷாவில் வந்து அவர் கைது செய்யப்படவில்லை. 1975-76 காலகட்டத்தில் மிஷா இருந்தது உண்மை. அவர் கைது செய்யப்பட்ட உண்மை. மிஷாவில் கைது செய்யப்படவில்லை, வேறு வழக்கில் கைது செய்யப்பட்டார். அது 6 மாதங்கள்லாம் அவர் இல்லையே, கொஞ்ச நாள் தான் இருந்தார். இதுதான் உண்மை. நான் மிஷா கைதுன்னு சொல்லக்கூடாது. அது மிஷா இல்லை, அது வேறு வழக்கிலே கைது செய்யப்பட்டார். ஆனால் கொஞ்ச நாளில் விடுதலை செய்யப்பட்டார். இதுக்கு சம்மந்தம் கிடையாது. இப்போ இன்றைக்கு வாய் மூடி மௌனியாக இருக்கிறார்களே, அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடாது, பதில் சொல்லணும்ல. ஆமாம், அந்த கனிமொழி தங்கச்சி கனிமொழி கூவிக்கிட்டே அலைவா. கனிமொழி யார் ஓட்டு? அவன் அந்த சமுதாயத்துக்காரன் ஓட்டு போட்டு தான் நீ ஜெயிச்ச. தூத்துக்குடி தொகுதியில் அந்த சமுதாயத்துக்காரன் ஓட்டு போட்டு தான் நீ எம்பியா ஜெயிச்ச. இன்னைக்கு பாராளுமன்றத்துக்குள்ள போய் எம்பியா இருக்கிற. வெளிநாடெல்லாம் சுற்றிக்கிட்டு தெரியுற. அந்த மக்கள் போட்ட பிச்சை, இந்த ஓட்டு பிச்சை, அதை வச்சு நீ வெற்றி பெற்றிருக்க. என்ன பதில் சொல்ல போற? வாய் அடைச்சு போய் பேசாமல் உட்காந்துருக்கே. திமுககாரன் எவனாவது வாய் பேசுறானா? வாடகை வாய்களை எவனா வாய் பேசுறானா? ஒரு பதில் சொல்ல மாட்டாங்க. இது மட்டும் கிடையாது, திமுக கூட்டணி இருக்கிறான் 11 கட்சி. இன்னும் இந்த 11 கட்சிக்காரனும் என்ன வாய் திறக்காம இருக்கான்? எதுக்கு தெரியுமா? வாய் திறந்தா அவன் கொடுக்குற பெட்டி வாங்க முடியாது. இப்போ பெட்டிக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கான், பேரம் பேசிட்டு இருக்கான். அடுத்து 2026 தேர்தலில் கூட்டணி கட்சிக்காரன் அவளும் பெட்டி பேசணும். எத்தனை பெட்டி கொடுப்பேன், எத்தனை சீட்டு கொடுப்பேன்னு பேசிட்டு இருக்கான். இதை இந்த அறிக்கை ஏதாவது சொன்னாச்சுன்னா ஐயோ பெட்டி குறைஞ்சி போங்கிற மூச்சு விடாமல் இருக்கான். இதுதான் உண்மை நிலை. அதுக்கு ஒரே ஒரு மகன், ஒரு ஆண் மகன் இருக்காருன்னு சொன்னால், இந்த தமிழ்நாட்டிலே தமிழனாக பிறந்து தமிழர்களுக்காக குரல் கொடுக்க ஒரே ஒரு மனிதர் இருக்கிறான் என்றுதான் செந்தமிழன் சீமான். நாம் தமிழர் கட்சி தலைவர் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் அது குரல் கொடுக்குறாரு. அதான் உண்மை. கேளுங்க. அதாவது நேற்றுக்கு முந்தின நாள், அதாவது நேற்று சொன்னாங்க 6 காவலர்கள் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு 5 காவலர்களை சிறை பிடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு. சரி. அதாவது சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க, கைது செய்யப்பட்டிருக்காங்க. அப்பயும் ஃபர்ஸ்ட் 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணாங்க, இப்ப 5 பேர் ஆயிடுச்சு. என்ன காரணம்? அதாவது அது வந்து அந்த சாருக்கு வேண்டிய ஆளா இருக்கும். அந்த ஒருவர் யாருன்னா சார். அந்த சார் யார் தெரியுமா? அவர் தலைமை செயலகத்தில் இருப்பாரு. இப்போ உடனே யார்கிட்ட கேட்டாலும் இந்த காவல்துறை அதிகாரி கேட்டாச்சுமா மேலிடத்து உத்தரவுன்னு சொல்லுவாங்க. ஐயா மேலிடத்தில் ப்ரெஷர் வருது. ஐயா வானத்தில் இருந்தா ப்ரெஷர் வருது? நான் கேட்குறேன் மேலிடம்னா என்ன வானமா? வானத்தில் இருந்து வரதா ப்ரெஷர் உங்களுக்கு? மேலிடத்து உத்தரவு, மேலிடத்தில் ப்ரெஷர் வருது. மேலிடத்துல அங்கே இருந்து அவன் என்ன சொன்னாலும் இங்கே கேட்பீங்களா? யாரை வேணாலும் கொல்லுவீங்களா? இல்லை யாரை வேணாலும் கைது பண்ணுவீங்களா? யாரை வேணாலும் அடிச்சு கொள்வீங்களா? மேலிடம் என்னையா மேலிடம்? சார் எந்த சார்? அது யாரையா சாரு? முதல்ல அவனை கொண்டு வாயா. தலைமைச் செயலத்துக்கு எவன் போன் போட்டு சொன்னது? எவன் தகவல் சொன்னது? தலைமைச் செயலிருந்து போன் போட்டு யார்? முதல்ல அவனுக்கு பிடிச்சு கைது பண்ணு. இந்த பெண்களை முதல்ல அரெஸ்ட் பண்ணு. 2 பெண்களை விசாரிச்சிருக்கீங்களா நீங்க? எதனால? அதை போய் சொல்ற அந்த பொம்பளை 2 பேருமே பெண்கள் வந்து போய் சொல்றாங்க. அவளை முதல்ல கஸ்டடியில் எடுத்து விசாரிங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எங்களுக்கு தமிழ்நாட்டில் பொறுத்தவரை நாங்கள் என்ன சொல்ல தெரியுமா? இந்த காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. சிபிஐ விசாரிக்க வேண்டும் இந்த வழக்கை. சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும். சிபிஐ நீதிமன்றத்தில் தான் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும். இவர்களிடத்தில் நியாயம் கிடைக்காது. இவர்களுக்கு நிச்சயமாக சத்தியமாக நான் சொல்கிறேன், நியாயம் கிடைக்காது. சிபிஐ விசாரணை உடனே நடத்த வேண்டும். கேளுங்க. அவ்வளவுதான்.